உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 46 சங்கீதம் 5 தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக, அதோடு மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையின் நடுவிலே, நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் இருக்க விரும்புகிறார். தேவனை ஏதோ தூரமாகவோ நம் வாழ்க்கையிலே தேவைக்கு மாத்திரம் தேடுவதல்ல, அவர் நம்மோடு கூட சதா காலமும் இருக்க விரும்புகிறார். நாம் இருக்கின்ற காலமெல்லாம் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அதனால் நம் வாழ்விலே தேவன் நடுவில் இருக்க வாஞ்சிக்கின்றார். நாமும் நம் வாழ்க்கையிலே அவரை அழைக்கின்ற போது நம் வாழ்க்கையில் கர்த்தர் கடந்து வருவார். தேவன் நம் நடுவில் இருக்கின்ற போது அது அசையாது என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே அசையும்படியாக பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள் கடந்து வரும்போது அவைகளை மேற்கொண்டு நிற்கத்தக்கதாக தேவன் நம் நடுவில் இருப்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யார் நடுவிலே தேவன் இருப்பார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு முன்னிருக்கிற 4 ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் படுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்க என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் சந்தோஷிப்பிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் நம் நடுவில் இருப்பார். இன்றைக்கு உலகளவில் பார்க்கும்போது உலகத்தில் பல நாடுகள் இயற்கையின் சீற்றத்தினாலே அசைகின்றதாக நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் நம் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் அசையாதபடி இருக்கும். கடந்த நாட்களில் கூட துபாயிலே நாம் பார்ப்போம், அவர்கள் கண்டிராத ஒரு பெரும் மழையை அவர்கள் கண்டு அந்த தேசமே அசையும்படியான ஒரு குழப்பத்துக்குள் கடந்து போனதாக நாம் செய்திகளை பார்த்திருப்போம். அது மாத்திரமல்ல, பலவிதமான தேசங்களிலே, ஜப்பானிலே தொடர்ந்து நிலநடுக்கங்கள், சைனாவிலே பெரும் மழைகள், இப்படி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்தியாவிலும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே அவர் தேவன் நம் நடுவில் இருப்பார் சொன்னால் அசையாதபடிக்கு நாம் இருக்க முடியும். நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையினுடைய மையத்துக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே நாம் வைக்க வேண்டும். அவரை ஏதோ தூரமாகவோ ஒரு ஓரமாக வைக்காதபடிக்கு தேவனை நடுவில் வைக்கும் போது நம் வாழ்க்கை அசையாதபடிக்கு தேவன் அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என்றும் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என்றும் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் இந்த ஜெப தியானமே. தேவ சமூகத்தில் நாம் அதிகாலை தோறும் அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள முடியும். அது அசையாது. தேவன் நம் மையத்தில், தேவன் நம் வாழ்க்கை நடுவில் இருக்கும்படியாக நம்மை கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் தொடர்ந்து இருக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ அசையும்படியான ஆபத்துகள், வேதனைகள் கடந்து வந்த போதிலும் கூட அவைகளை மேற்கொள்ளும்படியான சகாயத்தை கொடுத்தபடினால், உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.